பனியாரம் பண்ணுறதுக்காக அது தாளிப்பு சேர்த்துருக்கு. கொஞ்சம் பாத்திரம் வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அது காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வெங்காயம் வதங்கிடுச்சு. இது நம்ம மாவில் ஆட் பண்ணிடலாம். இது இட்லி தோசை மாவு தான். இப்போ அதில் தாளித்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதில் போட்டாச்சு. நல்லா கலக்கி வச்சுருக்கேன். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் மூடி வைக்க வேண்டாம், அப்படியே வேகட்டும். ஃப்ளேம் வந்துட்டு மீடியம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ஈவினிங் டைமில் ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக், நல்ல சூடாக டீ கூட இப்படி சாப்பிட்லாம்.